ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா ஜெய் மெயின்ஸ் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயாச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புதுநபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த ஏப்ரல் செஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்கள் இப்போ நியூ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு நீங்கள் ஜான் செஷன்ஸ்லேயே அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க போட தேவையில்லை அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சவாச்சு ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருக்குது உங்களோட அப்ளிகேஷன்ஸில் அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோ கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 நாட்களில் என்னென்னலாம் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட சேனல்லையும் கொடுத்துருந்தோம், என்டிஎம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட சேனல்லையும் வீடியோஸ் போட்டிருந்தோம். கரெக்ஷன்ஸ் முடிச்சு அதுக்கடுத்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வந்தது. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பில் எஸ்பெஷலி உங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னா, உங்களோட அட்ரஸ், எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்க அந்த அட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் என்னைக்கு எழுத போகிறீங்க அப்படிங்கிற டேட்டும் வந்திருக்கும். இப்போ அட்மிட் கார்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் jmains.nta.ac.in அந்த வெப்சைட்ஸ்க்கு போனீங்கன்னா எஸ்பெஷலி அங்கே அட்மிட் கார்டு அப்படிங்கிற லிங்க் ஜென்ரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் ஆகிடும். சரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் அவங்க வெப்சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு 4 காப்பி பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபர் சைட். ஸோ இப்போ யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, எஸ்பெஷலி அவங்க ஏப்ரல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்க மட்டும்தான் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாணவர்களுக்கு இன்னும் அட்மிட் கார்டு கொடுக்கல. ஸோ எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு எஸ்பெஷலி எப்பயுமே அட்மிட் கார்டு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் முன்னாடி கொடுப்பாங்க. ஸோ 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி எழுதுகிற மாணவர்களுக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு அப்போ மேபி ஒரு 2ஆம் தேதிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அட்மிட் கார்டு வந்தாச்சு. சரிங்களா? ஸோ நீங்கள் எஸ்பெஷலி அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அட்மிட் கார்டு ஒரு 4 காப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டரில் ஒரு காப்பி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டு, ஜோசா கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸ் போட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் ஒரு அட்மிட் கார்டு கேட்பாங்க. சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு ஒரு 2 அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்மிட் கார்டு எப்படி ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. என்டிஏ கலர் பிரிண்ட் அவுட் தான் கேட்குறாங்க. ஸோ கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபர் சைட். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் மட்டுமாச்சு நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது அந்த 4 பேப்பரும் டவுன்லோட் பண்ணி எடுத்துருப்பீங்கல்ல அட்மிட் கார்டு, அந்த 4 பேப்பரும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதனால் 4 பேப்பருமே நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4 பேப்பருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த அட்மிட் கார்டு எப்படி ஃபில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த அட்மிட் கார்டில் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும், அதையும் தாண்டி இந்த அட்மிட் கார்டில் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி எக்ஸாம் டேட் கரெக்டாக இருக்கா, அதையும் தாண்டி உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் கரெக்டாக இருக்கா, இப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நீங்கள் இப்போ ஜெய் மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம்ஸ் முடிச்ச வாட்டி அதுக்கட அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு சம்திங் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், இல்லை நான் நீட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறேன், நீட்டுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம உங்களுக்கு அந்த லிங்க்கில் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும். Thank you for watching. Bye bye.